பொதுவாவே தமிழ் சினிமால பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெபியூட் ஆற ஒரு சில டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் படம் பயங்கரமா ஹிட் ஆயிடும். பயங்கரமா கொண்டாடி தீர்த்த படமா இருக்கும். ஆனா அவங்களுக்கு செகண்ட் படம் உடனே அமையாது. ஒரு சில டைரக்டருக்கு ஒரு 5 வருஷம், 4 வருஷம், 3 வருஷம்லாம் சாலிடா எடுத்துக்கிது அப்படின்ற மாரி சொல்லலாம். சோ அந்த வரிசையில் 96 படம் யாருக்கெல்லாம் தெரியும்? இதெல்லாம் ஓவர் நக்கலு. யாருக்கெல்லாம் தெரியாது அப்படின்றீங்களா? சோ அந்த படத்தோட டைரக்டர் பிரேம்குமாரோட அடுத்த படம். அதாவது கார்த்தி, அரவிந்த் சாமி இணைந்து நடிக்கும் மெய்யழகன் அப்படின்ற ஒரு படம் பண்ணிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ரிலீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. ஸோ அதை பார்த்தோன்னா ஏற்கனவே 96 அதுல என்ன ஒரு பியூட்டியான ஒரு விஷயம்னா 96ல மியூசிக் பண்ண கோவிந்த் வசந்தாவே இந்த படத்துக்கு மியூசிக் பண்றாங்க. ஏன்னா 96ஓட ஆல்பமோட ஒரு வேல்யூ நமக்கு தெரியும், ஒரு கல்ட்டு வேல்யூ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு சில பேருக்கு இன்னும் மியூசிக் ரொம்ப பிடிச்சவங்க, ஒரு மியூசிக் லவர்ஸ்க்குலாம் அந்த ஆல்பம் இப்ப நினைச்சா கூட நம்ம போய் கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு மாதிரி ரொம்ப லைட் ஹார்ட்டடா ஒரு ஆல்பம் வேணும்பா, மொத்த பாடலும் அப்படின்னு சொல்லிட்டு போனாலே இந்த 96 வந்துடும். ஸோ அந்த வரிசையில் இவங்க கொலாபும் போதே ஒரு மாதிரி ஆடியோ லான்ச் அப்படின்னும் போதே ஒரு மாதிரி பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் பர்சனலா இருக்கு. ஸோ அதுல ரொம்ப சைலண்டா ரிலீஸ் பண்ண ஆடியோ ரிலீஸ்னா என்ன கேட்டா நான் பார்த்ததே இதுதான் நினைக்கிறேன். ரிலீஸ் பண்ணதே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா இப்போ ஓரளவுக்கு ஒரு சில பேர் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 4 பேர் நின்னு பேசிட்டு இருக்கிற இடத்துல ஒருத்த மட்டும் டமால்னு ஒரு குண்டை போடுவான். 4 பேருமே மூக்க பிடிப்பான். சோ அந்த ஒரு சிங்கிங் ஜூக் பாக்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை கேட்ட உடனே 96 ஆல்பம் எக்ஸ்பெக்ட் பண்ணே நம்ம இதை கேட்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ பாடல பாத்தீங்கன்னா ஒரு 5-6 பாடல்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ அதுல இந்த ரொம்ப பர்சனலா எனக்கு இந்த ஆல்பம் பியூட்டியா பிடிச்ச ஒரு விஷயம் தெரியுமா? ஜூக் பாக்ஸா நம்ம பிளே பண்ணிட்டோம். ஒரு பாடல இந்த பாட்டு தான் என்னோட ஃபேவரட் அப்படின்னு நடிக்கும் போது இன்னொரு பாடல் அந்த பாட்டு இன்ஸ்டன்டா ஃபேவரட் ஆயிடுச்சு. கேஷியோ வாட்ச் கேக்குற ஐபோனை தூக்கி வெளியே போடணும். ஹூக்குனே வீடியோல ஹூக் போட்டு உங்களை எப்படி உள்ள இழுத்த இந்த மாதிரி அது ஒரு ஹூக் போட்டு உள்ள இழுக்கிறியா? கம்பியை காய்ச்சி வாயிலே பழுக்க பழுக்க. அந்த மாதிரி ஆல்பமாவே ஒரு பக்கா ஆல்பம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நாளாச்சு. ரொம்ப லைட் ஹார்ட்டடா ஒரு ஆல்பம். ஒரு 2 பாட்டு ஒரு மாதிரி குத்துப்பாட்டு மாதிரி, குத்துப்பாட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபோக் சாங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மற்றபடி 96 வைப் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பாடல் போறேன் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருந்துச்சு. அதுல விஜய் நாராயணன் பக்கத்துல பார்த்தா கமலஹாசன், யோ மில்கி எங்க அந்த ஃபீல் லிட்டரலா எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ உண்மையாலே வேற லெவலில் இருந்துச்சு. போறேன் நான் போறேன் மேக்ஸிமம் கேட்டு பாருங்க. ஜூக் பாக்ஸ்ல ஃபர்ஸ்டே அந்த பாடல் தான் இருக்கு. ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. அந்த பாடல் போறேன்னு விஜய் நாயக் அவருடைய ஒரு பக்கம் பாடிட்டே இருக்கும்போது லாஸ்ட்ல ஒரு லைன்ல கமலஹாசன், நான் கூட கமலஹாசன் பேர் போட்டதுக்கு அப்புறமா வெயிட் பண்ணிடுறேன் என் தலைமை வாய்ஸ் எங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல ஒரே ஒரு ஹூக் லைன் மாதிரி லாஸ்ட் லைன் ஒரு பக்கம் பாடுறாரு. பாடல் மொத்தமா அப்பா போதும்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ போறேன் நான் போறேன் நான் போறேன் வெறும் கூடா. அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா டெல்டா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். அது ஒரு ஃபோக் சாங் மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் எப்படி சொல்றது, கோவிந்த் வசந்தா ஃபீலியும் இருக்கு. அட் சேம் டைம் கொஞ்சம் அத்தன்டிக்கா ரூரலா அந்த மாதிரி ஒரு பேஸ்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். தாயாதி மாறே வாருமே அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். யாரோ இவன் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருந்துச்சு. கமலஹாசன் ஃபுல்லா பாடியிருக்காரு அந்த பாடல். எனக்கு ஆல்பம்லேயே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பாடல். கேட்ட உடனே எப்பா என்ன பாடல் இது அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்த ஒரு பாடல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். யாரோ இவன் யாரோ கமலஹாசன் வாய்ஸ்ல கோவிந்த் வசந்தா மியூசிக். ஏன்னா கோவிந்த் வசந்தா மியூசிக் ரொம்ப ஆத்தன்டிக்கா, ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப யூனிக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா மேக்சிமம் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டாரு. ஒரு ஜானர் அந்த ஜானருக்கு ஒரு சவுண்டிங் கீப் அப் பண்ணிட்டே இருப்பாருங்கும் போது அதுல கமலஹாசன் வரும்போது கமலஹாசன் வாய்ஸ் தான். அதுவும் இந்த மாதிரி இந்த கைண்ட் ஆஃப் சாங் தான் கமலஹாசன் ரைட் பீச்ல பாடினாலே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நம்ம ஃபிளாட் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அதுல யாரோ இவன் யாரோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். யாரோ இவன் யாரோ சொந்தம் யார். அதுக்கப்புறம் ஊர் மண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருந்துச்சு. இந்த பாடலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஏன்னா
இந்த பாடல ஒரு பியூட்டி எனக்கு பிடிச்சதுன்னா ஃபுல்லா கிட்டார் யூஸ் பண்ணியிருந்தாங்க. மொத்த பாடலுமே கிட்டார் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒரு 3 இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கிட்டாரு, அப்புறம் வந்து வயலின், அப்புறம் வந்து பியானோ. ஸோ அது வந்து மொத்தமா கிட்டார் யூஸ் பண்ணி அதுல வந்து ஒரு மாதிரி சூப்பரான ஒரு எலிவேஷன், ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த ஒரு பாடல் தான் ஊர்மணி. அதுல வந்து விஜய் சேதுபதி நரேஷன் வேற வந்து விஜய் பிரகாஷ் வாய்ஸ்ல வந்து வேற லெவல்ல இருக்கு. ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு அந்த கிட்டார்ல வந்து நம்ம கிட்டார் சாங்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் அது ஒரு லைன்ல இருக்கும், ஒரு பீட்ல இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1 பீட்லயே தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுல விஜய் பிரகாஷ் பாடும்போது பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுல வந்து அரவிந்த் சாமி வந்து அந்த ஊருக்காக வந்து பேசுற ஒரு கவிதை மாதிரி ஒரு விஷயம் பயங்கரமா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கார்த்திக் நேதா எழுதியிருக்காரு. ஸோ அதே 96 வைப்பு. ஏன்னா அவர் தான் எழுதினார். காதலே காதலே, அப்புறம் வந்து ஒரு சில பாடல்கள் தாபங்களே அதெல்லாம் வந்து அவர் தான் எழுதினாரு. ஸோ அதுவும் ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஊர் மண்ணே எதை கூற நீ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப என்னடா இது அப்படின்னு ஒரு ஷாக் கொடுத்த பாடல் வந்து வெறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருந்துச்சு. லிட்டரலா டிமான் பாடல் மாதிரி இருந்துச்சு அது ஆக்சுவலா அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். எப்படி இது கோவிந்த் வசந்தா மியூசிக்னு சொன்னாங்க, இப்படி கேட்குது அப்படின்னு நல்லா இருந்துச்சு. திரும்பி பார்த்தா அந்த வைப் வந்துச்சு. ஒரு டிமான் வந்து உள்ள இறங்கி ரூரல் ஃபோக்கா அவங்க ஒன்று பண்ணுவார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து அந்த ஜல்லிக்கட்டு அனௌன்ஸ்மெண்ட் அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பாடல் ஓகே. அதுதான் எனக்கு சிரிப்பு தான் லிட்டரலா அதை கேட்டு என்ன டிமான் பாடிட்டு இருக்காரு, சரி மியூசிக் போட்டுட்டு இருக்காரு ஒரு பாடல் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்ததான் கடைசியா ஒரு பாடல் வந்து அருள் மெய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருந்துச்சு. அதுவும் வந்து ஒரு மாதிரி இந்த கைண்ட் ஆஃப் நான் போறேன் யாரோ இவன் யாரோ, அப்புறம் வந்து ஊர்மணி அந்த கைண்ட் ஆஃப் சாங்ல அருள் மெய் அப்படின்ற ஒரு பாடல். அதுலயும் வந்து நரேஷன் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் சாமி வாய்ஸ் போட்டுருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கீயே வந்து எனக்கு கேட்டா நான் பார்த்தது வரைக்கும், நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணது வரைக்கும் அரவிந்த் சாமி தான் நினைக்கிறேன் மேபி. ஸோ அதில் அவர் வாய்ஸ் பண்ணது அந்த இவங்க 2 பேருக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஒரு கவிதையா சொன்ன அதே கார்த்திக் நேதா தான். கவிதைன்னு வந்தாலே கார்த்திக் நேதா வந்துருவார் அப்படின்ற ஒரு பட்சத்தில் ஒரு மாதிரி பயங்கரமாவே இருந்துச்சு பாடல். ஆல்பமாவே சூப்பர் ஆல்பம். உண்மையிலே கேட்கணும், கேட்டு வந்து அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அப்படின்னு. ஏன்னா ஒரு குத்துப்பாட்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வேற. ஒரு லவ் சாங்கோ, ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்கோ, ஒரு அம்மா சென்டிமெண்ட் சாங்கோ, அப்பா சென்டிமெண்ட் சாங்கோ, அதெல்லாம் வந்து ஒரு வேற விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் வந்து பாடல் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ வந்து நான் போறேன்றது வந்து இதெல்லாம் ஊரை விட்டு ஒருத்தன் போறான், அதுக்காக ஒரு பாடல் வரும்போது அது வந்து ஒரு யூனிக்கா பண்ற ஒரு விஷயம் வந்து கோவிந்த் வசந்தா தான் அதெல்லாம் வந்து அல்டிமேட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் யாரோ இவன் யாரோ அப்படின்னு சொல்றது வந்து ஒரு 2 மேலோட ஒரு ரிலேஷன்ஷிப். அதுல வந்து அந்த அருமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்ல வந்து அவங்க சொல்லணும், நீ யாரு எனக்காக இப்படி பண்ற, சேர்ந்து தேடி வந்து சொந்தமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கவிதை சொல்லும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அதே மாதிரி எனக்கு டைட்டில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு அந்த படத்துக்கு. மெய் அழகன் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையின் அழகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உண்மையிலே ஆல்பமா சூப்பரான ஆல்பம். மேக்ஸிமம் கேட்டே அவங்க கன்ஃபார்ம் கேட்டு பாருங்க. அதுல எந்த பாடலாம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், இது ஓப்பன் சேலஞ்ச். ஸோ யாரோ இவன் யாரோ கண்டிப்பா பிடிக்கும். கமல்ஹாசன் வாய்ஸ்க்காகவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஆல்பம்